السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على نورك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى في كل لمحة ونفس بعدد فضل الله واغفر لنا ما يكون وما قد كان. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابة عن حكمكم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் சங்கையான இந்த 5வது நாள் இரவிலே நம்ம எல்லாம் இங்கு ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான இந்த ரமலானில் நம்ம எல்லாம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த நன்மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பதோடு எஞ்சிருக்கக்கூடிய அந்த ரமலானையும் பரிபூர்ணமான முறையில் பயன்படுத்துகிற தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு செய்தருள் பாலிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முந்தைய தினங்களில் நாம் ஈமானிய சம்பந்தப்பட்ட ஒரு பாடங்களை அப்படியே பார்த்து கொண்டு வந்தோம். அந்த ஈமானிய சம்பந்தத்தில் அவைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்ட சஹாபாக்கள் ஈமான்னா என்னான்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் சொன்ன பதில்களையும் நாம் ஏற்கனவே கூறினோம். அதற்கு அப்பால் அந்த ஈமானிலே 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு என்றும் அதில் ஆக உயர்வானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த அற்புதமான கிளையும், ஆக தாழ்வான கிளை இறுதியான கிளை வந்து இமாத்தத்துல்லாத அணித்தறி பாதையில் இருக்கக்கூடிய நோவினை தருகிற ஒரு வஸ்தை ஓரமாக போட்டுட்டு போறதுங்கிறது ஈமான்ல ஆக தாழ்வான கிளைன்னு பார்த்தோம். இப்ப இந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகிற பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது, அந்த கலிமாவுடைய தரம் அது ஒரே தரத்தில் இருக்க போவதில்லை. மாறாக அந்த கலிமா வந்து யாரோடு சம்பந்தப்படுகிறதோ அதனுடைய பொருளை கொடுக்கும் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். அந்த கலிமாவுடைய பொருள் யதார்த்தமான பொருளை நாம் சொன்னோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது. அதே சமயத்தில் அந்த கலிமா யாரோடு சம்பந்தப்படுகிறது என்பதை பார்க்கணும். அப்ப அதுக்கு தகுந்த பொருள் பெருமக்கள் வழங்குவார்கள். பொதுவா அல்லாஹ் அப்படிங்கிறது இந்த இலாஹ் லா இலாஹ இந்த இலாஹுங்கிறது எந்த ஒரு வணக்கத்திற்கு முஸ்தஹிக்கானவன் தகுதியானவன். இன்னைக்கு கடவுள்னு எடுத்துக்கிட்டா பல கடவுள்கள் இருக்கிறாங்க. ஒரு காஃபிர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவர்கள் வந்து பல கடவுள்கள் வைக்கிறாங்க. ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள் அப்படிம்பாங்க, அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள்பாங்க. மலையை கொடுக்கணும்னு சொன்னா மலைங்கிறத கொண்டு நாட்டம் என்னன்னா உணவுகள், அதை கொடுக்கறதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. நோவினை வருத்துகிறது அப்படிங்கிறது ஒரு கடவுள். இந்த பிரச்சனைய அப்படின்னு சொல்லும் பொழுது பயம் காட்டுறதுக்குன்னு இந்த காளி அப்படிங்கிற அந்த கடவுள்லாம் இருக்கு. அது பார்க்கும் போதே அதாவது அந்த கடவுள் எந்த எந்த இறைவனுடைய பண்புகளை அப்படியே ஒரு உருவங்களாக சித்தரிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கா இல்லையா, பண்புகள்னு 99 திருநாமங்கள் சொல்றோம், அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 அப்படிங்கிறோம். அந்த 99 திருநாமங்கள்ல அல்லாஹ்வுக்குண்டான அந்த சிஃபத்துகளை தான் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த சிஃபத்துகளை மனிதர்கள்ட்ட கொடுத்து சில சிஃபத்துகளை மாத்திரம் தான் தனக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஜப்பார் அப்படிங்கிற சிஃபத்தை அல்லாஹ் யார்கிட்டையும் கொடுக்கறது இல்லை, அது அவனுக்குள்ள சொந்தமான சிஃபத். மற்றபடி உள்ள சிஃபத்துகள் இருக்கா இல்லையா, ரவுஃப்ங்கிற சிஃபத்து, ரஹ்மானுங்கிற சிஃபத்து, இது போன்ற சிஃபத் எல்லாத்தையும் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா மற்ற அடியார்களுக்கும் வழங்குறான். அதை சூஃபியாக்கள் கூட அருமையா சொல்லி காட்டுவாங்க. மறுக்க முடியாத ஒரு ஓமானத்தோடு சொல்லுவாங்க, உங்களுடைய கையிலேயே
உங்கள் கரத்திலே அல்லாஹுடைய சிஃபத் இருக்குங்கிறதுக்கு உங்கள் கரத்திலேயே அதனுடைய எண்ணிக்கை வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கையுடைய உள்ளங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இதுல இது 1, இது 8, அப்படித்தானே? இது 1, இது 8. அரபு கணக்கில் இப்படிதான் 8, இது 1. அதே இந்த கையை பாருங்க, 8, 1, 18, 81 எத்தனை? 99 சிஃபத்துகளையும் அல்லாஹ் மனிதருடைய கரத்தில் கொடுத்து அலங்கரிக்கிறான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய மல்ஹர் தான் மனிதன். அப்ப அவனுடைய சிஃபத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறாங்கிறத சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, உங்க கரத்திலேயே அல்லாஹ் காட்டியிருக்கிறான், உங்க கையில தான் கொடுத்திருக்கிறேன் சிஃபத்தை. அப்ப இறைவனுடைய பண்புகள் இந்த மனிதனிடமிருந்து வெளிப்படுது. அந்த வெளிப்படுகிற பொழுதுதான் நம்ம காஃபிர்களை கூட பார்த்திருப்போம். ரொம்ப அற்புதமான கொடை கொடுப்பாங்க, வாரி வழங்குவாங்க. அவனை உடனே தெய்வமே அப்படிம்பான். என்ன தெய்வத்துடைய ஒரு பண்பு அற்புதமாக அள்ளி வழங்குதல், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொடுக்கிறது இருக்க, இது அல்லாஹ்வுடைய குணத்துல உள்ளது. இந்த மனிதன் இந்த காலத்து மனிதனை பார்க்கிறான், எல்லாம் தேவைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறானுங்க, ஏதாச்சும் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யறான். இல்லைன்னு சொன்னா நம்ம கிட்ட வேலையை வாங்கிட்டு ஊதியத்தை தாரான். இப்படியெல்லாம் மனிதனுடைய பண்புகள் இருக்க, சில நபர்கள் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம அள்ளி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே கடவுள் கொடுத்த மாதிரி கொடுக்கறான், இவன் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நோய் நீக்கிறது அப்படிங்கிறது, அல்லாஹுவை அழைப்பது என்பது, அதான் சொல்லுவாங்க 3 விஷயத்துல சொல்லி காட்டுவாங்க. ரப்புன்னு சொல்றது இருக்க அது ஒண்ணு, இலாஹுங்கிறது ஒண்ணு, அல்லாஹுங்கிறது. இப்ப இந்த ரப்புன்னு அழைக்கிறத அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட இந்த ரப்பு அப்படிங்கிறது குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். நம்ம பெற்றோர்களுக்கு நாம துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? துஆ நாம கண்டிப்பா செய்யணும். ஏன்னா நம்மள இளம் பிராயத்துல அந்த வயிற்றுல சுமந்ததுல இருந்து அந்த 10 மாதங்கள் அவர்கள் பெற்ற கஷ்டம், துன்பம், அந்த இன்னல் எல்லாத்தையும் நமக்காக அனுபவிச்சாங்க. அன்னைக்கே ஒரு மாத்திரையை போட்டு இன்னைக்கு கருகலைக்கிற மாதிரி கலைச்சிருந்தா நாமெல்லாம் உருவாகி இருக்க இயலாது. அப்போ அந்த குழந்தையை சுமப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமம், அது மாதிரி அது பிறந்து அவ கையில தவழ்ந்து மடியில வளர்ந்து அப்படியே பெருசாகி பெருசாகி போகக்குள்ள அந்த இடையில அந்த தாயின் தகப்பனும் நமக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்ல தூய்மையான சாலிகான பெற்றோர்களை தந்திருக்கிறான் நினைக்கும் போது கோடான கோடி நன்றி அல்லாஹ்வுக்கு நம்ம செலுத்த. எவ்வளவு காலம் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. அவ்வளவு தூய்மையான பெற்றோர்களை நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நமக்கு அமைய போய் தான் இன்னைக்கு நாம மார்க்கப்பட்டுள்ள மனிதர்களாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு தூய்மையான முறையில நம்மளை வளர்த்து ஆளாக்கி சீராட்டி அற்புதமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அந்த தாய் தந்தையர்களை இன்னைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நசீபு கெட்ட மக்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு தாய் தகப்பன் இருந்து அவர்களை கொண்டு யாரு சொர்க்க பேரு பெறலையோ அவன் நாசம் அடையட்டும்னு சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறும்போது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. ரசூலை நீங்க ஆமீன்னு சொல்லுங்கிறாங்க, ஆமீன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த துவா இந்த ரமலானுடைய மாதத்துல தான் அந்த பதுவா செய்யப்படுது. அப்ப இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு கைசேதத்தை கொடுத்திருக்கிறான். அதனால நமக்கு வாப்பா உமா இருந்தாங்கன்னு சொன்னா, இல்ல வாப்பாவோ அல்ல உமாவோ யாரு சரி இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப நாம என்ன செய்யணும், அவங்களுக்கு பணிஞ்சு போகணும். அவங்களுக்காக வேண்டி நம்மளுடைய அத்தனை கர்மத்தையும் நம்ம விட்டு கொடுக்கணும். நமக்காக வேண்டி இல்லாம அவங்களுக்காக வேண்டி நம்ம வாழணும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தரணும். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும்னு சொல்றான்ல, அதை பார்க்கிறோம். குல் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பி அல்லாஹ் ரப்புன்னு சொல்றான் அவனை. ரப்பி ரப்பு இர்ஹம்ஹுமா, அந்த 2 பேருக்கு நீ கிருபை செய். இர்ஹம்னா நீ கிருபை செய். எப்படி? கமா ரப்பயானிங்கிறான். கமா ரப்பயானி, அல்லாஹ்வுக்கும் ரப்புன்னு தான் சொன்னா. கமா ரப்பயானி, என்ன எப்படி? ரப்பயானினா அந்த 2 பேரும் என்ன எப்படி எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக வேண்டிய அவங்க வாழ்ந்து எனக்கு தேவையான அத்தனையும் உணவு உடை தன்னுடைய ஆவி அத்தனை எனக்காக வேண்டி கொடுத்து என்னை எப்படி அற்புதமான முறையில வளர்த்தாங்களோ, கிருபையோட வளர்த்தாங்களோ, அந்த மாதிரி நீ அவங்களுக்கு கிருபை செய்.
அப்போ அந்த இடத்துல நம்ம பெற்றோர் விஷயத்தை இன்ஷால்லா இன்னும் நாளைக்கு சொல்லுவோம். இந்த இடத்துல அல்லாவுக்கும் ரப்புன்னு சொன்னா, ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்ப அப்படிங்கிறான். அந்த ரப்புனா என்ன, நம்ம தமிழ் அர்த்தத்தில் கூட சொல்லுவோம், படைத்து பரிபாலிக்கிறவன் அப்படிம்போம். நம்மளை பெற்று சீராட்டி பாராட்டி வளர்க்கிறாளு. அப்ப ரப்புன்னு அவனுக்கும் சொல்றான், நம்ம வளர்த்து ஆளாக்கின உம்மா வாப்பாக்கு அல்லா ரப்புன்னு சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த ரப்புன்னு சொல்றது இருக்கு, இது எல்லாரும் புலங்கிறது தான். அதே சமயத்தில் இந்த அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த அலுமத்தான வார்த்தை இருக்கு, அது எல்லாரும் சொல்ற, நாமெல்லாம் சொல்ற அந்த அல்லாஹ்னு சொல்றது தான். ஆனா நாம சொல்லுகிற அல்லாஹுங்கிற அந்த வார்த்தையில அல்லாஹுங்கிற தஜல்லி பிரதிபலிக்கல, மாறாக அல்லாஹ்வுடைய சிஃபத்து மாத்திரம் தான் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவன் காஃபிர் ஒரு கடவுளாக உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆனா நாம இஸ்லாமியர்கள் அல்லாஹுங்கிற சொல்ல அந்த அலுமத்தான வார்த்தையில அல்லாஹுங்கிற பேரை சொல்றமே தவிர அதை கொண்டு ஒரு சிஃபத்தை தான் நாடுறமே தவிர அல்லாஹுவ நாடல்ல. அல்லாஹுவ நாடுறதா இருந்தா எங்கட தன்மை எங்கேயோ போயிடும். அல்லாஹுவே சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ். ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய அருள் பெற்ற அந்த நன்மக்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ரப்புன் அல்லாஹ், எங்களை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மாத்திரம் விட்டுற மாட்டாங்க, எங்களை படைச்சு பரிபாலிச்சவன். ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு நாள் படைச்சான் பரிபாலிச்சான் இல்ல, இப்பவும் என்ன செய்யறான், பரிபாலிக்கிறான், எப்பவும் பரிபாலிப்பான். என்ன அவன மாதிரி வேற யாரும் பரிபாலிக்கல. எந்த ஒரு நொடி பொழுதும் அவன் சிந்தனை விட்டு மாற மாட்டாங்க. அல்லாஹ் அதை அப்படி சொல்லி காட்டும் பொழுது சும்மஸ்தகாமுன்னு சொல்றான். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, அதிலேயே நிலைத்திருப்பார்கள், மாறிட மாட்டாங்க. இடையில மாறி அப்படியே பெல்ட் அடிச்சு போயிட மாட்டாங்க. அல்லாஹுடைய நேரத்தில் தேவைக்கு அல்லாஹ்னு அழைக்கிறது, மற்ற நேரத்தில் அல்லாஹுவை மறந்துடுறது. அல்லாஹுக்காக வேண்டின்னு சொல்ல சொல்ல அனைத்தையும் துறக்க தயாராக இருந்த நன்மக்கள் அல்லாஹ்னு சொல்லுகிற பொழுது அல்லாஹுவில் அல்லாஹுவை தான் அழைச்சாங்க. ஆனா நாங்க எங்களை போன்ற மக்கள் நாங்க அல்லாஹுவை அழைக்கிறோம்னு சொன்னா அல்லாஹுங்கிற அந்த அலுமத்தான இஸ்மை சொல்லி நாம நாடுற முறாது ஒரு சிஃபத்தாக இருக்குது. என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஒரு நோயாளின்னு வச்சுக்கங்களேன், கஷ்டமா இருக்கு, அவனுக்கு உடல் எல்லாம் வலி, கடுமையான வேதனை. இப்ப அந்த நோயாளி அவன் அல்லாஹுவை திக்ரு செய்யறான். அல்லாஹ் எலும்பும் போது எலும்ப ஏழல்ல, உட்காரும் பொழுது உட்கார ஏழல. சிக்கன் குனியா சமயத்துல எல்லாம் பார்த்திருப்பான், நிறைய பேர் நிறைய திக்ரு செஞ்சிருப்பாங்க, அதிகமா திக்ரு செஞ்சாங்க. உட்காரும் பொழுது திக்ரு, எலும்பு பொழுது திக்ரு, படுக்கும் பொழுது திக்ரு, எதையும் குடிக்கும் பொழுது கைய கூட வசத்த இயலாது, அவ்வளவு மூட்டுக்கு மூட்டு வலி. சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்தது, ஒரு வியாதி, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அது ஒரு விரலை உசுப்பும் பொழுது வலி. இப்படி ஒவ்வொரு பூட்டுக்கு பூட்டு வழி இருந்தது. ஒவ்வொரு அசைவிலையும் அல்லாஹ்ங்கிற திக்ர் அவங்க வெளிப்படுத்தினாங்க இல்லையா? அப்ப நாங்க எப்பவுமே அந்த அமைப்புல தான் இருக்கணும். ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு ஆடலிலையும், ஒவ்வொரு செயலிலையும், ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாஹ்ங்கிற அந்த இஸ்ம தான் எங்க கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனா அந்த அல்லாஹ் தால அவன் அடியார் மேல கிருபப்பட்டு தான் சிக்கன் குனியா விட்டான் போல இருக்கு. அவன்கிட்ட கிருபையினால சரி இதை வச்சாவதையும் அடியார்கள் நொடிக்கு நொடி அசைவுக்கு அசைவு என்ன துதிக்கட்டும்னு சொல்லி அல்லாஹ் ஆசைப்பட்டு கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த இதுல பார்த்திருப்பீங்க அல்லாஹ். இப்ப இந்த வேதனை உடையவர்கள் அல்லாஹ்னு சொன்னாங்களே, அதுல அவங்க நாடுனது அல்லாஹ்ங்கிற அந்த தஜல்லியான இஸ்மின் யதார்த்தத்தையா, அவனையே நாடுனாங்களா, அல்லனா வேற என்ன நாடுனாங்கன்னு பார்க்கக்குள்ள சிஃபத்தை தான் நாடி இருக்கிறாங்க. என்ன சிஃபத்தை? ஷாஃபி அப்படிங்கிற சிஃபத்தை நாடுனாங்க. அல்லாஹ்ங்கிறது என்ன? இஷ்பினி, என்ன குணப்படுத்த ரஹ்மானே, யா அல்லாஹ் என்ன குணப்படுத்த, இப்படி வேதனையா இருக்க, கடுமையான வழியா இருக்க, ரொம்ப கஷ்டமால இருக்கு, அதை வச்சு வேற ஒண்ணுத்தையும் நாடல. அவங்க குற்றம் செய்த ஒருவன் அல்லாஹுவிடத்தில் தன்னுடைய அந்த குற்றத்தை முறையிடுகிற பொழுது அல்லாஹ் அப்படின்னு அழைச்சான்னு சொன்னா, அந்த அல்லாஹுங்கிற அழைப்பில் ஒளிந்திருந்தது அல்லாஹுவையே யதார்த்தமா அழைச்சான்னு பார்த்தா இல்ல. அவன் அழைத்த நோக்கம் அல்லாஹு யக்ஃபிர்லி யா கஃபார் யக்ஃபிர்லிங்கிறான். அவன் அல்லாஹ் தான் சொன்னான். ஆனா அல்லாஹுடைய சிஃபத்தில் கட்டுப்பட்ட ஒரு இஸ்மை முற்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹ்னு அவன் சொன்னா திக்ர் செஞ்சானா, அங்க அல்லாஹுவன் திக்ர் செஞ்ச முராது என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் கட்டுப்பட்ட கஃபூரு, கஃபாரு, யா கஃபார் யக்ஃபிர்லி அப்படிங்கிறான். அவன் யா ஷாஃபி இஷ்ஃபிலி அப்படிங்கிறான். பணத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு, பெருங்கொண்ட கடன் சுமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உடனே இவன் யா அல்லாஹ் எப்படியாச்சும் என்ன கிருபை செய்ய அப்படிங்கிறான். யா ரஹ்மான் இரஹம்னி.
அவன் அல்லாஹுவை அழைச்சான், ஆனா அல்லாஹுவை அழைக்கல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல ஒண்ணு அழைச்சான். யா ரஹ்மான் இரஹம்னி அப்படிங்கிறான். இறை நேசர்கள் அப்படி கிடையாது. தேவைக்கு ஏற்படும் பொழுது ஒரு சிஃபத்தை தூக்கி கொண்டு வந்து யா அல்லாஹ் அப்படிங்கும் பொழுது அந்த அல்லாஹுவில் ரஹ்மானை மாத்திரம் கூப்பிட மாட்டாங்க, ரஹீமை மாத்திரம் கூப்பிட மாட்டாங்க, கஃபாரை மாத்திரம் கூப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹுவை ஷாஃபி அப்படிங்கறத மாத்திரம் கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹுவை அழைத்தால் 99 சிஃபத்தையும் உள்ளடக்கி அல்லாஹுவை அழைப்பாங்க. அதுதான் இறை நேசர்கள். அப்ப இந்த கடவுள்களை படைச்சு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த கடவுள்லாம் என்ன வேற என்ன, அவன் என்ன வச்சிருக்கிறான்? கடவுள்களை வச்சிருக்கிறது எதுக்காக வேண்டி? அவனே சொல்றான், ஏன்பா கடவுள் எல்லாம் வணங்குறீங்க? அவன்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு, கடவுளை வணங்குற ஆள்கிட்டே கேள்வி கேட்கப்பட்டுச்சு அன்னைக்கு. ஏன் அதை வணங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது உடனே அவங்க சொன்னாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ் கிட்ட நாங்க அதை வணங்குறதுனால எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்குது, அதனால நாங்க வணங்குறோம்னு சொன்னோம். இந்த வசனத்தை புரியாத சில மாற்று கொள்கை உடையவர்கள் இதை கொண்டு போய் கபிரிஸ்தானு ஜியாரம் இது சம்பந்தப்பட்ட இதில் கொண்டு இணைக்கிறாங்க. ஏன்னா இது முஅ்தஸிலாவுடைய கொள்கை. முஅ்தஸிலாக்களோட கொள்கை என்னன்னு சொன்னா, காஃபிர்களுக்கு என்ன என்ன வசனங்கள்லாம் இறங்கிச்சோ அத்தனையும் கொண்டு மூமின்கள் பேர்ல சேர்த்து சேர்த்து விடுவாங்க. இது அவங்க கிட்ட இருந்த கொள்கை. காரணம், குர்ஆனை எந்த முறையில விளங்கணுமோ அந்த முறையில விளங்க இல்ல, விளக்கம் பெற அளவுக்கு அவங்க கிட்ட தக்குவா இல்லை. ஏன்னா குர்ஆன் ஹுதன் லில் முத்தகீன்னு சொல்லுது, முத்தகீக்கு தான் நேர்வழி காட்டுவேன்னு சொல்லுது. அப்ப அவன் முத்தகியாக இருந்தான்னு சொன்னா இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தக்குவா அடிப்படையில் விளக்கம் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த வசனம் இறங்கப்பட்டன்னா மா நஅபுதுஹும், நாங்க அதை வணங்குறோம்னு அவன் சொல்றான். அந்த சிலைகளை நாங்க வணங்குறோம், அதுவும் ஒரு கடவுள்னு சொல்றான், சின்ன கடவுள். அதனாலதான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா கடவுளையும் உடைச்சிட்டு பெரிய சாமி கழுத்துல கோடாலியை கொழுவி போட்டாங்க. செய்தியெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா சின்ன வயசு பாடத்திலேயே படிச்சிருப்போம். அப்ப கேட்டாங்க, எதுக்கு இதெல்லாம் உடைச்சிங்க? இதெல்லாம் உடைச்சது யாரு? இதெல்லாம் உடைச்சது சின்ன சாமி தான் அப்படின்னாங்க. ஏன்னா அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சிலையை நீங்களா உருவாக்கிட்டு நீங்களே அதை படைச்சு நீங்களே சமைச்சு நீங்களே கொண்டு நிறுத்தி நீங்களே வணங்குறீங்க. தேவையில்லைன்னு ஒரு புதிய சிலை வர சொல்ல இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு வேற ஒரு கடவுளை தூக்கி வைக்கிறீங்க. அப்படி இல்லப்பா, இதை போதிக்கிறதுக்காக வேண்டி உடைச்சாங்க. அப்ப சின்ன சாமி பெரிய சாமின்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அவங்க கொண்டு ஒரு கடவுளாக சித்தரிச்சுட்டாங்க. அவங்க கூட மனிதர்களை கொண்டு கடவுளா வைக்கல. அப்படி வச்சது சில கட்டங்கள்ல நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறது, இப்ப நாம பாக்குறோம் இந்த காளி முருகன் அது இதுன்னு பழைய சொல்றானா இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த சிஃபத்துகளை வச்சதுனாலதான் பார்த்திருப்பீங்க, இந்த கடவுள் கோவிச்சுக்கிருவான், இந்த கடவுள் எனக்கு உணவு தருவான், இந்த கடவுள் யமன் அப்படின்னு ஒரு கடவுளை வச்சிருக்கிறான். ஒரு கடவுளுக்கு பேர் யமன் அப்படிங்கிறான். யமன் கொண்டு போயிருவான், யமன் தான் ரூஹ் எடுக்க ஆற்றல் படைச்சவன் அப்படின்னு ஒரு இதுகளை என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். அப்போ இதுல நாங்க விளங்குறது என்ன, அதனால தான் சில தவறுகள் நடக்கும் பொழுது கூட பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு நமக்குள்ள டிஃபரெண்டா வச்சிருக்கணும். நாம அவள மாதிரி கிடையாது. மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் தஷப்பஹ பி கௌமின், யாரு ஒரு கூட்டத்தை போல ஆயிட்டானோ ஃபஹுவ மின்ஹு, அவன் அவனை சார்ந்தவன் தான் சொன்னாங்க. அப்ப சூரத்துல எங்கட வேஷத்தை காட்டி வேலை இல்லை, உள்ளத்துல சரியான இதை வச்சிருக்கணும். அவனை பார்த்திருப்பீங்க, அப்படியே போக சொல்ல என்ன செய்வான், அவன்கிட்ட கடவுள் ஸ்தானம் வர சொல்ல அவன் மனசுல ஒரு மரியாதை வச்சு அந்த உட்கார்ந்து இருந்தா அப்படியே எழும்புவான், கொஞ்சம் எழும்பிட்டு உட்காருவான். அதை பார்த்த உடனே ஒரு கண்ணியத்தை கொடுப்பான் கடவுள். அதை விட்டு தாண்டி போனதுக்கு அப்புறம் அடிச்சிருவான், அவன்கிட்ட வேலையை பழைய வேலைக்கே மாறிடுவான். நாங்க அப்படி இருக்க கூடாது. தொழுகைக்கு போனா மாத்திரம் அல்லாஹ்வுடைய நினைவு, குர்ஆனை தொட்டா மாத்திரம் அல்லாஹ்வுடைய நினைவு அப்படின்னு எங்க கிட்ட இருக்க கூடாது. அப்படி இருந்தா நாங்களும் அவனும் ஒன்னாயிடுவோம். மன ரீதியில் நாங்களும் அவனும் ஒண்ணு, தோற்றத்துல வித்தியாசம். நாங்க தொப்பி போட்டிருக்கிறோம், சாரம் உடுத்திருக்கிறோம், இல்ல அந்த இஸ்லாமிய உடைகள் அணிஞ்சிருக்கிறோம். ஆனா மன ரீதியில் ஒரு குஃபாருடைய மனம் எப்படி இருந்தது, கடவுளை கண்டால் பயப்பட வேண்டும். அதுக்கு தான் கடவுளை ஆங்காங்க நிறுத்தி வச்சிருக்கிறான். ஏன் தெருவுக்கு தெருவு கடவுள், ஒவ்வொரு இடத்துக்கு இடம் சிலைகளை கொண்டு ஏன் நிறுத்தினான் தெரியுமா? அந்த சிலைகளை காணுகிற பொழுது இறைவனுடைய நினைப்பு வரும்னு சொல்லி அவன் சொல்றான். இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவங்களே சொல்றாங்க. அத்வைத வழிபாடுன்னு சொல்லிட்டு சிலவன் வச்சுட்டு இருக்கிறான். அருவ வழிபாடுங்கிற சில சாமியார் இருக்கிறான். ஒரு சாமியார்கிட்ட நேரடியாவே கேட்டேன்,
இப்போ நீங்க உங்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி அப்படின்னு கேட்க சொல்ல அவர் சொன்னாரு, எங்கட வழிபாடுகள் உருவம் இல்லாத வழிபாடு, அருவ வழிபாடுன்னாரு. அப்ப அந்த அருவ வழிபாடு தானே. அப்ப அவரே சொல்றாரு, நீங்க எப்படி இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றீங்களோ எங்கட கொள்கையும் அதே தான், இறைவனுக்கு உருவம் கிடையாதுங்கிறார் அந்த சாமியார். நல்லா மந்திராட்சி கொட்டெல்லாம் பெருசா போட்டிருக்கிறார். போட்டவர் தான் இதையும் சொல்றார். காவி உடை அணிஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த சிலைகளை வச்சு வணங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்றார், சிலைகளை வச்சது கடவுளாக அல்ல, கடவுளுடைய சிந்தனை இந்த மக்களுக்கு ஏற்படணுங்கிறதுனால வச்சிருக்கிறோம். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, சில சிலைகள் அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தா சாந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில சிலைகள் ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். கடவுள் நீ நலவை செய்தால் இந்த அமைப்புல தான் வாங்கிட்டு அணுகுவாரு. இதை காட்டுறதுக்கு தான் நாங்க சாந்தமான சிலையை வச்சிருக்கிறோம். ரொம்ப ஆக்ரோஷமான சிலையை பார்த்த உடனே பயம் வரும். சில சிலைகளை பார்த்தா அப்படியே கையில வாளையும் கொடுத்து வச்சிருப்பான். இப்படி இருக்க அது அவரே சொல்றாரு, அந்த சாமியாரை சொல்றாரு, அப்படி நாங்க வச்சிருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, நீ ஒரு தீய செயலை செய்து கடவுள் முன்னிலையில் வந்தால் உன்னை கடவுள் இந்த நிலையில் தான் சந்திப்பாருங்கிறத காட்டுறதுக்காண்டி வச்சிருக்கிறார் அவர். எங்க கிட்டையும் கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எந்த ஸ்டேஜ்னு கேட்டா, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை தாண்டினதுக்கு அப்புறம் எங்களை மாதிரி உள்ள கொள்கையில வரணும் அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறார். அப்ப அவங்க கிட்டையும் அருவ வழிபாடு தான், உருவ வழிபாடு கிடையாது. அப்ப இவைகளை இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர கடவுளா வைக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஆனா நாம மன ரீதியில் அவனோட ஒத்து போயிட்டு இருக்க கூடாது. அவன் கடவுளை கண்டா பயப்படுறான், விட்டா விட்டுறான், அந்த மாதிரி எங்க கிட்ட இருக்க கூடாது. நாங்க எங்கட அல்லாஹ், அதனால தான் அல்லாஹ்ங்கிறவன் ஏகமாய் நிறைந்தவன், எதுவும் அவனுக்கு மறைந்ததல்ல, எல்லா வஸ்துவையும் துல்லியமாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை பற்றி நாம நம்பிக்கை கொள்ள வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அல்லாஹுவை பத்தி நம்பணுமா இல்லையா? அல்லாஹுவை நம்புறது சராசரி ஒரு அடியார நம்புற மாதிரி இல்லை. அவனுக்கு எந்த ஒன்றும் மறைவு கிடையாது. அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, யாரையும் அதிகாரத்திலையும் அவன் உட்பட்டவன் கிடையாது. அவனுக்கு என்ன ஒரு இடமோ பொருளோ ஒன்றோ கிடையாது. இப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தன்மைகளை நாம என்ன செய்யறோம், சொல்லி ஈமான் கொள்ள நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஹைர். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அப்படிங்கிறத நாம அழைக்கிற பொழுது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அழைக்கிற விதமும் நாம அழைக்கிற விடம் இதான் வித்தியாசம். வேணா எங்களுக்கு மனசுல நாங்களே கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போமே. ஒரு வழி வந்தா தான் அல்லான்னு சொல்றோம். அப்படி சொல்லிக்கிற பொழுது எங்கட நோக்கம் பல நோக்கம் கிடையாது, ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன, எனக்கு ஷிஃபாவை கொடு, இது மாத்திரம் தான் நோக்கம். இதுதான் நம்முடைய இது. ஆனா அல்லாஹ்வுடைய இறை அடியார்கள் அப்படி அழைக்க மாட்டாங்க. 99 சிஃபத்தையும் உள்ள அடக்கிட்டு அழைப்பாங்க. அப்படிப்பட்ட இறை நேசர்களை தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். அவர் ஈமான் கொண்டது மாத்திரம் இல்ல, முத்தகியாக இருப்பாங்க, தக்குவாங்கிறது அவங்க உள்ளத்துல இருக்கும். ஹைர், இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி விரிவான செய்திகளை பார்ப்போம். இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த அல்லாஹுவை கொண்டியும் அல்ல, அங்க ரஹ்மான், லா இலாஹ இல்ல ரஹ்மான்னு சொன்னா ஏத்துக்கப்படாது. லா இலாஹ இல்ல ரஹீம்னு சொன்னா கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னே சொல்லணும். அல்லாஹ் என்ற இஸ்ம் இருக்கு, அதுக்கு ஒரு பொருளே கிடையாது. ரஹ்மானுக்கு பொருள் இருக்கு, ரஹீமுக்கு பொருள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 99க்கும் பொருள் இருக்கு. அல்லாஹுக்கு பொருள் யாராவது சொன்னாங்களா? இல்ல. அது பொருள் சொல்ல முடியாத ஒன்று, இடம் அப்பாற்பட்ட ஒன்று. அந்த அல்லாஹுவை தான் நாங்க என்ன செய்யணும், நம்பணும். அதுக்கு முதல்ல நாங்க மனசு சுத்தமா வைக்கணுமா இல்லையா? மனசு முதல்ல இப்ப நாம அல்லாஹுங்கிற அந்த தஜல்லியை கொண்டு உள்ள நுழைக்கிறதுக்கு முன்னால இடத்தை கிளீன் பண்ணணும். அதை பரிசுத்தமா வைக்கும் பொழுதுதான் இப்ப அல்லாஹு உள்ள இருப்பான். அல்லாஹுங்கிற தன்மை எப்ப உள்ள வந்துருச்சோ அப்ப எல்லாமே நமக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும், வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த அல்லாஹுங்கிற இந்த தன்மையை உள்ள புக விடாம தடுக்கிறது எதுன்னு சொன்னா, அல்லாஹு தாலா 2 படைச்சிருக்கிறான். நம்ம கிட்டே 2 விஷயம் படைச்சிருக்கிறான். ஒன்று அக்குல், இன்னொன்னு நஃப்ஸ். இந்த அக்குல் இருக்க நீங்க யாரும் தப்ப இயலாது. அல்லாஹ் கிட்ட போனதுக்கு அப்புறம், யா அல்லாஹ் எனக்கு இது குற்றம்னு தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனேன்னு சொல்ல இயலாது. ஏன்னா நபிமார்களை அனுப்பாத காலம் இருக்கா இல்லையா? நபிமார்கள் அனுப்பாத காலங்கள் நிறைய இருக்கு. இப்ப சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் மத்தியில பல்லாயிரம் வருட காலங்கள், பல நூறு வருட காலங்கள் நபியே கிடையாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உள்ள மக்களுக்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். அவங்களுக்கு தெரியும் மனசுக்கு. இப்ப நாம ஒரு தவறை செய்யும் பொழுது நம்ம மனசு சொல்லிடுது,
நீங்க செய்யறது தவறுங்க. வேற யாரும் சுட்டி காட்ட தேவையில்ல, உங்களோட உள்ளத்துல இருக்கிற மனசு சொல்லி காட்டும் நீங்க செய்யறது தவறு. சுட்டி காட்டுதா இல்லையா? யாரு சரி அதை மறுக்க இயலுமா? இல்ல, ஏன் நப்சு அதை சுட்டி காட்டலன்னு சொன்னா ஒன்னும் மைண்ட் அப்செட்டா இருக்கணும், புத்தி சரியில்லாத ஆளா இருக்கணும், அவனுக்கு மார்க்கம் கிடையாது. யாருக்கு மார்க்கம் பணிக்கப்படுகிறதோ அவன் மைண்ட் நல்லா உறுதியானவன், சரியானவன், எந்த பிரச்சனையும் இல்லாதவன், அவன் அக்கல் சுட்டி காட்டும் நீ செய்யறது தவறு, நீ செய்யறது சரின்னு சொல்லி. அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னிலையில உங்களோட மனசாட்சி முதலா வந்து நிற்கும். அதை வச்சுதான் முத தீர்ப்பு. இதை மறுக்கிறவனுக்கு தான் பட்டோலை எல்லாம் கொடுக்கப்படுது. கண்ணு கெட்டிய தூரத்துல பட்டோலை எல்லாம் சில ஆட்களுக்கு வழங்கப்படுமா, வாசிச்சு பாரப்பா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்ல இயலாது, அபரிவிதமான இல்ம அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான், வாசிக்க முடியும், வாசிப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்மட மனசாட்சி இருக்க, இதை யாரும் மாத்த இயலாது. இதுக்குள்ள இந்த அக்கலுங்கிறது ஒண்ணு, நஃப்ஸுங்கிறது ஒண்ணு. இந்த அக்கல் இருக்கா இல்லையா, அழகான அற்புதமான படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புல ரொம்ப தூய்மையான படைப்பு. நஃப்ஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய படைப்புல ஆக கெட்ட படைப்பு. இந்த ரெண்டையும் அல்லாஹ் ஆரம்பத்திலே தீர்மானிக்கிறான். முதல்ல அக்கலை படைக்கிறான். எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அக்கலை படைக்கிறான், நஃப்ஸ படைக்கிறான். இந்த ரெண்டையும் படைச்சு அல்லாஹ் இரண்டுக்கும் ஒரு பரிசோதனை வைக்கிறான். அக்கலை பார்த்து அல்லாஹ் படைச்ச உடனே சொல்றான், நீ இங்க வான்னா வருது, போன்னு சொன்னா போகுது. அவன் சொல்லுகிற கட்டளைக்கு அந்த அக்கல் முழுமையாக கட்டுப்படுது. இப்ப அல்லாஹ் கேட்டான், நீ யாருன்னா, நான் யாருன்னு கேட்டான். அல்லாஹ் கேட்கிறான். அக்கல் அழகா பதில் சொல்லிச்சு. நான், அதாவது நீ யாருன்னு அந்த அக்கலை பார்த்து கேட்டதுக்கு அக்கல் சொல்லிச்சு, நான் தான் உன்னால் படைக்கப்பட்டு உன்னால படைக்கப்பட்ட ஒரு பலகீனமான அடிமை. நீ யாருன்னு கேட்கும்போது, என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமான் நீ, என்ன படைச்ச பெரிய எஜமான் நீ அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உடனே அல்லாஹ் சொன்னா, அக்கலை பார்த்து கண்மணி சலம் சொல்றாங்க, அக்கலை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, உன்னை படைச்ச படைப்பிலேயே ஒன்னதான் ரொம்ப அழகான படைப்பை படைச்சிருக்கிறேன், உன்னை விட சிறந்த படைப்பை நான் படைக்கலன்னு சொன்னானா. இப்ப நஃப்ஸ பார்த்து கேட்கிறான், நஃப்ஸையும் படைச்சாச்சு. இப்ப நஃப்ஸ பார்த்து கேட்கிறான், நீ யாருன்னா, நீ அங்க போனா. அக்கல் எப்படி அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டுச்சோ அந்த மாதிரி இந்த நஃப்ஸ் கட்டுப்படணுமா இல்லையா? கட்டுப்படல, தன்னை மறந்து நின்னுச்சு. நீ யார் என்ன சொல்றதுக்குங்கிற மாதிரி. இங்க வான்னு சொன்னா, நீ யார் என்ன கூப்பிடுறதுக்குங்கிற மாதிரி நின்னுச்சு. நீ யாருன்னா, நான் யாருன்னு கேட்டான். உடனே நஃப்ஸ் சொல்லிச்சு, நீ தான், நான் தான்றது. இன்னைக்கு நம்மளையும் சில பேர் அந்த பதில வச்சிருக்கிறோமா இல்லையா? யாருக்குமே பணியாத ஒரு தன்மை, எப்பவுமே விட்டு கொடுக்காத மனப்பான்மை, யாருக்காக வேண்டியும் உறுதுணை புரியாத மக்கள், இப்படி இருக்கா இல்லையா? இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வச்சு பார்த்துருக்க. எங்க கிட்ட எந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சியில தான் கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிறது ஒண்ணு. இப்ப எங்க கிட்ட ரெண்டு இருக்கு, அக்கலுங்கிறது ஒண்ணு, நஃப்ஸுங்கிறது ஒண்ணு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரு சுய பரிசோதனை வச்சு பார்க்கணும். அங்க எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு சுய பரிசோதனை. எங்க கிட்ட எந்த எண்ணம் மிகச்சிருக்கு, கட்டுப்படக்கூடிய தன்மையா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையா, பிறருக்கு உதவுகிற தன்மையா, அடுத்தவர்களுக்கு பணிந்து போகிற தன்மையா, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொன்னா அக்களுடைய அடிப்படையில் எங்கட வாழ்வு அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை, யாருக்காக வேண்டியும் குனியாத ஒரு தன்மை, நாங்க எப்பவுமே நான் தான் சொல்லி அனானியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னா நாங்கெல்லாம் நஃப்ஸுடைய அந்த அரசாட்சியில கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிற அர்த்தம். இப்ப நாங்க எங்களை திருத்திக்கணுமா இல்லையா? நாங்க சுய பரிசோதனை, யாரையும் குறை சொல்ல தேவையில்லை. உங்ககிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. எங்க கிட்ட நாங்க ஒவ்வொரு ஆளும் யோசிக்கிறோம், நாங்க அக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா அல்ல நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா? நாங்க பார்த்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்த அந்த அக்களுடைய போதனையில் நம் வாழ்வு அமைச்சிக்கணுமா, அல்ல அனானியத்தில் குடிகொண்டிருந்த நஃப்ஸுல எங்களை நாங்க கொடுத்து வச்சுக்கணுமான்னு யோசிச்சுக்கங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத நஃப்ஸுக்கு நம்ம வளைச்சு வச்சோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வகை சேதங்கிறதையும் யோசிக்கணும். இப்ப நாங்க திருத்திக்கிறோம், அதுக்கு தான் இந்த மஜ்லிஸ்கள். இப்ப இந்த நஃப்ஸ அல்லாஹ் என்ன செய்யறான், அக்களை பார்த்து அல்லாஹ் உன்னை விட சிறந்த படைப்பை படைக்கலப்பான்னு சொன்ன அந்த ரப்பு, இது கட்டுப்படாத தன்மையை பார்த்து இந்த நஃப்ஸ அல்லாஹ் என்ன செய்யறான், 100 வருட காலங்கள் நெருப்புல தண்டனையை கொடுக்கிறான், நெருப்பால் வதைக்க வைக்கிறான். அவ்வளவு வதைவுக்கு பின்னால அந்த நஃப்ஸ 100 வருடம் கழிச்சு அல்லாஹ் வெளியில எடுத்து இப்ப கேட்கறான், இங்க வான்னு கூப்பிடுறான். மாற்றமே இல்லை, அப்படியே தான் இருக்கு.
அங்க போன்னு சொல்றான், எந்த மாற்றமும் இல்லை. என்ன நீ என்ன போ சொல்றதுங்கிற நிலையில தான் இருக்கு. நீ யாரு நான் யாருன்னு கேட்டான். அதே வார்த்தை 100 வருட காலங்கள் நெருப்பில் அனுபவிச்ச அந்த நப்சு சொன்ன வார்த்தை, நீ தான் நான் தான், உன்னோட இதுக்கெல்லாம் நான் மசியற மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லிச்சு. இப்ப அல்லாஹ் என்ன செய்தான், அந்த நப்சுக்கு பட்டினி என்கின்ற ஒரு தண்டனையை கொடுத்தான். எத்தனை வருட காலங்கள் நெருப்புல தண்டனையை கொடுத்தானோ அதே மாதிரி பட்டினியுடைய தன்மையை கொடுத்தான். நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்திகள், நோன்பினுடைய விஷயங்களை போடும் பொழுது இந்த செய்தியும் போடுறாங்க. அப்ப அல்லாஹ் பட்டினியை கொடுக்கறான். கொடுத்ததுக்கு அப்புறம் பல வருட காலங்கள் முடிச்சு அந்த நப்சை கூப்பிட்டு அழைச்சி சொல்றான், இங்க வாங்குறான், பக்கத்துல அப்படியே வருது, போங்கிறான் போகுது. நீ யாருன்னா பதில் சொல்லுது, நீ எஜமான். நான் யாரு, நீ யாருன்னு அந்த நப்சை பார்த்து கேட்டா, நான் உன் அடிமை. நான் யாருன்னு நல்லா கேட்டான், உடனே நீ எஜமான்னுச்சு. பேச்சுல தழுதழுப்பு, உற்சாகம் இல்லை. காரணம் பசி, பட்டினி. மனிதன் பசி வந்தா 10 பறந்துரும்னு சொல்றானா இல்லையா? அந்த 10ல தன்மானத்தையும் இழந்துருவான் மனுஷன், எல்லாத்தையும் விட்டுருவான், எதை வேண்டாலும் செய்ய துணிஞ்சிருவான் பசிக்காக வேண்டி. எனக்கு ஒரு குவளை உணவு கிடைக்கணும், எதையும் நான் செய்வேன். கொலையா தாராளமா செய்யறேன், எவ்வளவு தருவீங்க? கொள்ளை அடிக்கணுமா, தாராளமா செய்யறேன், எவ்வளவு தருவீங்க? அந்த பட்டினிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சிரும், ஒரு கட்டுப்பாடு நிலைமையை கொண்டு வந்துரும். அதனால தான் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை என்ன செய்யறான், நீங்க நோன்பு பிடிங்க, நீங்க பட்டினியை கொடுங்க, பாவம் உங்ககிட்ட வராதுன்னு சொல்றான். வாலிப அந்த முறுக்கேறிய மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அழைச்சே சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப், வாலிப கூட்டமே, முறுக்கேறிய தன்மை உடையவர்களே, நல்லா ஆண்மை உடைய சிங்கங்களே, யா மஅஷர ஷபாப், வாலிப கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்கள யாருக்கு உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் வலிமை இருக்குமோ தாராளமா திருமணம் முடிச்சுங்க, முடிக்கவே செய்யணுங்கிறான். ஃபல்யதஸவ்வஜ், அவன் திருமணம் முடிக்கணும். உடல் ரீதியிலும் சக்தி இருக்கணும், பொருள் ரீதியிலும் சக்தி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவன் திருமணம் முடிக்கணும். அப்ப இன்றைய காலத்து அந்த பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளுடைய நிலையை நாம என்ன செஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். ஏன்னா பெற்றோர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்கள் அந்த பிள்ளை அந்த தகுதிக்கு வந்து விட்டால் அவங்கிட்ட சில மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, பெற்றோர்கள் திருமணம் முடிச்சு கொடுக்காம இருந்தா அவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும் பெற்றோர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பெற்றோர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க. அப்ப இந்த 2 தன்மை இன்னைக்கு சில பேர் அப்படியே பிற்படுத்திட்டு போவாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் முடியும், அவன் கொஞ்சம் சம்பாதிக்கணும், போகணும். ஓரளவு சம்பாதிச்சு அவன் பொண்டாட்டியை காப்பாற்ற இயலும்னு சொன்னான். அவன் ஒரு எந்த விதமான பார்வையில் எந்த தடுமாற்றமும் இல்லாம இருக்கிறான், செயல் ரீதியில் எந்த ஒரு மோசமும் அவன்கிட்ட வராம இருக்குன்னு சொன்னா ஒரு பெற்றோர் வைக்கலாம். அப்படி இல்லாம செயல் ரீதியில சில மாற்றங்கள் ஏற்படுது, பார்வையில் தடுமாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா ஒரு தவறை செய்வதற்கு இவன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தவறை செய்யாம ஒழுங்கான ஒரு வழியை செஞ்சு கொடுத்துருங்கிறத இந்த பெற்றோர்கள் விளங்கிக்கிறான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் பார்க்கிற பார்வைக்கு அவனுக்கு எப்படி ஒரு குற்றமோ அதே மாதிரி பெற்றோருக்கும் குற்றம் எழுதப்படும். ஒரு தவறை செய்துவிட்டா அவன் எப்படி தண்டனைக்குரியவனோ அந்த பெற்றோர்களும் அந்த தண்டனைக்கு உரித்தாளர்களாக ஆகிறாங்க. அப்ப அங்க அழைச்சி சொல்றாங்க, உங்களுக்கு யாருக்கு உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் சக்தி இருக்கோ திருமணம் முடிக்கணும். ஃபமன் லம் யஸ்ததி, யாருக்கு திருமணம் முடிக்கிற சக்தி இல்லையோ, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவன் நோன்பு பிடிக்கட்டும்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சக்தி? பொருள் ரீதியான சக்தி இல்லைன்னு சொன்னா. பொருள் ரீதியில சக்தி இல்லை, உடல் கட்டான உடல், ஆண்மை பலம் நிறைந்த உடல், வாலிபம் முறுக்கேறிய உடல், இப்படி இருக்கு. ஆனா அவனுக்கு சாப்பிடவே வழி இல்லை. அவ பொண்டாட்டிக்கு எப்படி கொடுக்கிறதுக்கு சக்தி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் இருக்கிறான்னு சொன்னா ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவன் நோன்பு பிடிக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அந்த நோன்பு அவனுக்கு ஒரு கேடையும் பாதுகாப்பா அமைஞ்சிரும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு தவறை செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக நோன்பு அமையுதுங்கிறது இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஷஹ்வத் உச்சிக்கு ஏறுகிற பொழுதுதான் கண்ணுக்கு பலம் பிறக்கிறது, காதுக்கு பலம் பிறக்குது. ஒண்ணுமே இல்லாம அப்படியே தாழ்ந்து போய் இருக்கிற ஒரு கிழவன் என்னைக்காச்சும் திரும்பி அங்கங்க பார்த்துட்டு போவானா?
அவனுக்கு கெட்ட பார்வை ஏற்படுமா, கெட்ட பேச்சை கேட்கதா, ஷஹுவத்தான ஒரு இச்சை தருகிற ஒரு பேச்ச ஒரு வயசான தளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சு மோத்தா போற நிலைமையில இருக்கிற ஒரு கிழவன்ட்ட போய் சொன்னா, இந்த வயசுல ஏன்பா என்கிட்ட வந்து அதெல்லாம் சொல்ற, வேற யார்கிட்டயா போய் சொல்லுன்றாரு. நான் என்னத்தப்பா பார்க்க வெளியில வந்து அல்லான்னு உட்கார மாட்டோமா? பாப்போம் 60-70 வயசு தாண்டின ஆள்கள் பள்ளியில நிறைஞ்சு இருப்பாங்க. அல்லாஹ் அல்லான்னு கடைசி காலத்துல பள்ளியில கிடைக்கிற. அப்ப என்ன காரணம்? அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் அல்லாஹ் 70லையும் சக்தியை கொடுக்கிற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த வயசு தாண்ட தாண்ட முதிர்வு ஏற்படுகிறது. அப்ப அவங்களுக்கு ஷஹுவத்து மேலெண்ணம் மேல அங்கிங்க பாக்குறது, கண்ணால செய்யற பாவம், காதால இச்சையான வார்த்தைகளை கேட்கறது, அந்த செயலில் ஈடுபடுவதற்கு முனைகிறதுலாம் அவங்க கிட்ட இருக்காது. தளர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதனால தான் இங்க தளர்ச்சிக்கு கொண்டு வரணும். நாங்க இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறாங்க கவனிக்கணும். அதே மாதிரி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சீமாட்டி இடத்துல ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாவிமி கரஅ பாபல் ஜன்னா, தாவிமி கரஅ பாபல் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாசலை நீ தட்டிக்கிட்டே இருன்னு சொல்றாங்க. உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, பிம யா ரசூலல்லாஹ், வீட்டு வாசல தட்டுற மாதிரி எதை வச்சு தட்டுறது? கைய வச்சா தட்ட? அல்லாஹுடைய படைப்பில் கட்டுப்பட்ட உயர்வான இறுதி நிலை சந்தோஷ அனுபவிக்கக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கிற அந்த சொர்க்கத்துடைய வாசல் அல்லவா நாயகம் தட்ட சொல்றீங்க? அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை நான் எதை கொண்டு தட்டுவதுன்னு கேட்டாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஜூஇ வல் அத்ஷி, பசியையும் தாகத்தையும் கொண்டு தட்டுமான்னு சொல்றாங்க. பசியையும் தாகத்தையும் கொண்டு தட்டுங்கிறாங்க. அப்படி தட்டிக்கிற பொழுது சொர்க்க வாசல் திறக்கும். ஏன்னா ஷஹுவத் எல்லாம் கட்டுப்பட்டு போயிடுது. அப்ப இந்த இடத்துல மன இச்சை இருக்கா இல்லையா, அதை நாம ஒழிக்கணும். இந்த நஃப்ஸ் இருக்கு, அப்படிப்பட்ட இது அல்லாஹ் அதற்கு இச்சையை அதிகமா கொடுத்திருந்த பசியால் அதான் போகும்னு சொல்லி நிரூபிச்சு காட்டணும். அப்ப இந்த நஃப்ஸுக்கு வழிபட்டவர்கள் மோசம் போயிட்டாங்க, இந்த நஃப்ஸை ஒழித்தவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். குர்ஆன்ல பார்க்கணும், சத்தியமான அல்லாஹ் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அல்லாஹ் சொல்ற வார்த்தைக்கு சத்தியம் தேவையா? ஒரு பெருங்கொண்ட கோடீஸ்வரன் ஒரு ஏழை பரம ஏழை வந்து பிச்சை கேட்கிறான், ஒரு 10 ரூபா. இந்த 10 ரூபாயே ஒரு பணக்காரர், இன்னைக்கு சில்லறை இல்லப்பா, நான் கண்டிப்பா உனக்கு ஈவினிங் தாரேன், காலையில சொல்றாரு சில்லறை இல்ல, உனக்கு நான் ஈவினிங் தாரேன் பாங்குறாரு. இந்த கோடீஸ்வரரு இந்த பரம பிச்சைக்காரருக்கு ஈவினிங் ஒரு 10 ரூபா கொடுக்கறத சத்தியம் போட்டு சொன்னா பாக்குறவன் ஒரு இழிவா நினைக்க மாட்டானா? சத்தியம் போட்டு சொல்ல தேவையா? சத்தியமா நான் அசருக்கு 10 ரூபா தாரம்பான்னு சொல்லணுமா? தேவையில்லை. ஏன் இவருக்கு பல கோடி கொட்டி கிடக்குது, ஒரு 10 ரூபாங்கிறது நத்திங். அப்படிப்பட்ட கோடீஸ்வரம் சத்தியமா தாரேங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் அது மாதிரி அல்லாஹ் தஆலா எதையும் சத்தியம் போட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ரப்புல் ஆலமீன் ஒன்றை சொன்னாலே அது எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத மிகவும் வலுவான சொல்லுங்கிறது அர்த்தம். அதுவும் அருள்மறை குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா அதுக்கு சத்தியமே தேவையில்லை. அப்படி இருந்து அல்லாஹ் சில விஷயங்களை சத்தியத்தை போட்டு சொல்றான். காரணம் நம்மளோட மனம் வந்து மாறிடக்கூடாதுங்கிறதுனால. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் வந்து ஒரு வசனம் பார்த்திருப்பீங்க, அற்புதமான வசனம், ஓதுறதுக்கு அழகா இனிமையா இருக்கும், அப்படியே ஒரு கவிதை நடைய அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கும். பார்த்திருப்பீங்க, வஷ்ஷம்ஷி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. அந்த வசனத்தை அப்படியே பாருங்க, ஹா ஹா ஹான்னு அந்த கவிதை நடையிலேயே வந்த மாதிரி வரும். எல்லாம் ஒவ்வொன்னையும் கொண்டு சத்தியம் போடுறான். வஷ்ஷம்ஷி, சூரியன் மீது சத்தியமாக, துஹாவின் மீது சத்தியமாக, இப்படி வரிசைய சத்தியம் போடுறான். எத்தனை சத்தியம் தெரியுமா? 11 சத்தியத்தை சொல்றான். அதுக்கு மேல வருது. இவ்வளவு சத்தியத்தையும் வெறும் சத்தியமா கொண்டு வரான். அதன் மீது சத்தியமாக, இதன் மீது சத்தியமாக, அப்படி சத்தியமாக, இப்படி சத்தியமாக, எல்லா சத்தியத்தையும் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறான், எதைத்தான் எந்த தகவலை சொல்றதுக்கு இவ்வளவு சத்தியத்தை போடுறான்னு பார்த்தா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. இந்த ஒரு வேடை சொல்றதுக்கு தான் இவ்வளவு சத்தியம். யாரு மனதை சுத்தப்படுத்தியவன் வெற்றி பெற்றான், மனதை மாசுபடுத்தியவன் தோல்வி கண்டான்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு சத்தியம். அப்ப அந்த நஃப்ஸுங்கிறது இருக்க, அதை நாம அழித்து அதில் நாம வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே வெற்றியாளர்கள் தான். யாராலையும் நம்மளை ஒண்ணு செய்யலாம். இந்த நஃப்ஸ் இருக்க ஆக மோசமான நஃப்ஸ். இது என்ன செஞ்சிடும்? சீக்கிரத்துல கொண்டு அழிவுல தள்ளிட்டு போயிடும். ஒரே நிமிஷத்துல அழிவுல தள்ளிட்டு போயிடும். இதை விட்டு தப்பிக்கிறவங்க யாரும் கிடையாது.
பெரும் ஆரிஃபீன்கள் கூட அவங்களால கூட எங்களை இந்த நஃப்ஸை விட்டு தப்ப இயலாதுன்னு சொல்றாங்க. ஈமான் அப்படிங்கிறது ஈமான் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால ஒரு காலமும் நரகத்துக்கு போக இயலாது. இதுதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அல்லாஹ் அதை தானே சொல்றான். யாரு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மன் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலில் ஈமான், ஈமான்ல இருந்து ஆக ஒரு சின்ன துண்டு யாருடைய உள்ளத்துல இருந்தாலும் சொர்க்கத்துக்கு தான் போவான்னு சொல்றாங்க. சில ஈமான்தாரிகள் பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்துக்கு தகுந்த ஒரு தண்டனையை நரகத்துல பெற்றதுக்கு அப்புறம் சொர்க்கத்துல போடுவான். சில ஈமான்தாரிகள் நரகத்து பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா ஈமானால அந்த கல்பு நிறைஞ்சிருந்ததுனால சொர்க்கத்துக்குள்ள நேரடியா சொர்க்கம் தான். அப்ப இந்த சொர்க்கம் ஈமான் இருக்கக்கூடிய அளவை பொறுத்து சொர்க்கத்துடைய தரஜாக்களும் உயர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஈமான்லயே ஆக உயர்ந்த ஈமான் யாருக்கிட்ட இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் இருந்தது தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட தான் ஆக உயர்ந்த ஈமான். நான் சொல்றது ரசூல்மார்கள், நபிமார்கள் இவர்களை தவிர்த்து. ஏன்னா இவங்க ஒரு சஹாபி. ஒரு சஹாபி எந்த ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், அவங்க ஒரு நபியுடைய அந்தஸ்துக்கோ ஒரு ரசூலுடைய அந்தஸ்துக்கோ வர முடியாது. அவ எவ்வளவு பெரிய அமலை செஞ்சாலும் சரிதான். அப்ப இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் ரொம்ப உயர்வான ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லியே காட்டுறாங்க, உலகத்தார் அத்தனை பேருடைய ஈமான ஒரு தராசிலையும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான ஒரு தராசிலையும் வச்சா உலகத்தார் அனைவருடைய ஈமானும் வைக்கப்பட்ட தராசினுடைய தட்டு சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் வைக்கப்பட்ட தராசுடைய தட்டுடைய கணத்தால் அதெல்லாம் வசந்து போயிரும் சொல்றாங்க. இந்த ஈமானுடைய தரம் அவ்வளவு குவாலிட்டி, அவ்வளவு சுத்தமானது, அவ்வளவு வெயிட் ஆனதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய ஈமான்தாரியான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில கட்டங்கள்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி ஹதீசுகளில் பதியப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு மண்ணை பார்த்தால், யா அல்லாஹ் என்னையே இந்த மனிதனாக படைத்தாய், ஏன் ஒரு மனித உருவில் என்னை கொண்டு வந்தாய், என்ன நீ ஒரு மண்ணாக ஆக்கி இருந்தால் நான் அத்தோடு முடிந்து போயிருப்பேனேன்னு சொல்லுவாங்களாம். ஒரு மரமாக நீ என்னை படைத்திருந்தால் விறகாக வெட்டியாவது கரிந்து போயிருப்பேனே, என்னையே நீ மனுஷனா படைச்சான்னு கேட்பாங்க. அவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரால். ஏன்? இந்த நஃப்ஸுடைய வலையில மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிதான் எல்லா நேரத்திலும் உஷாரா இருக்கணும். இப்படிப்பட்ட இது ஒரு கட்டத்தில் அவர்களே சொல்லுகிறார்கள், தன்னை அவ்வளவு பெரிய ஈமான்தாரியான அந்த பெருமகனார் சொல்லுகிறார்கள், பார்த்திருப்பீங்க, ஜுதுபி லுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஜாதுன் கலீல் முஃப்லிசும் பிஸ்ஸித்கி யாதி இந்த பாபிக யா ஜலீல்னு சொல்லி அந்த அவர்கள் படித்த அந்த கவிதையில சொல்றாங்க, அந்த யா சித்தீகு ஆசி துபு இலல் மௌலல் ஜலீல். தன்னுடைய ஆன்மாவை முன்னிறுத்தி ஓ பாவி சித்தீகேன்னு சொல்லி தன் ஆன்மாவை குறித்து சொல்றாங்கன்னு சொன்னா, பாவம் என்றால் பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தின பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களோட பாவத்தை சுத்தமா கரிச்சு போட்டாங்க. அவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரங்க தம் பாவத்தை அடிக்கடி நினைவு கூறி காட்டுறாங்க. பாவமே செய்யல, பார்க்க அவங்க சுட்டி காட்டுற அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எந்த பாவமும் தெரியல, ஹதீசுகள்ல பதியப்படல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளம் பிராயத்திலேயே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடே தன் தொடர்பை ஏற்படுத்தி இருந்தவங்க சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு. அதனால அவங்க கிட்ட ஒரு சின்ன பாவம் கிடையாது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதமான குணங்கள் அனைத்தையும் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தாங்கிட்ட வச்சிருந்தாங்க. அவங்களே சொல்லி காட்டுறாங்க, எனக்கு இளம் பிராயத்திலிருந்து நான் ஒரு பாவத்தை எனக்கு தெரிஞ்சு நான் செய்யல, எல்லாரும் குடிய தன்னுடைய குடித்தனமாக வச்சிருந்த சமயத்தில் கூட என் நாக்கு ஒரு சொட்டு குடியை கூட சுவைத்தது கிடையாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ரோட்டில் ஒரு நாளும் மயங்கி விழுந்த எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறேன், ஆனா நான் அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியதில்லை. என்னுடைய அல்லாஹ் என்னை அப்படி ஆரம்பத்திலிருந்தே பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு கட்டத்துல உறுதிப்படுத்துறாங்க, அன வ அபூபக்கர் ஹுலிக மின் தீனின் வாஹிதா, நானும் அபூபக்கரும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு இருக்கு. அந்த சித்தீக்குல் அக்பர் அடிக்கடி ரலியல்லாஹு அந்த பெருமகனார் தன் நஃப்ஸை முற்படுத்தி, அந்த யா சித்தீகு ஆசி பாவி சித்தீகே துபு இலல் மௌலல் ஜலீல், தௌபாவை விட்டுறாத, எப்பவும் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டுக்கிட்டுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பெருமகனாருடைய ஈமானின் தரம் ஏன் உயராது? அப்ப நம்ம ஈமான் தரம் உயர்றதுக்கு இது ஒரு வழிகாட்டுதல். அடிக்கடி நம்ம ஆன்மாவை முன்னிறுத்தி பாவியே பாவியேன்னு நம்ம ஆன்மாவை பழிக்கணும்.
நாம நம்மட மனசு அப்படி எப்படி பழக்கி வச்சிருக்கிறோம்? ஒரு தவறை செய்தால் அந்த தவறை 4 பேர் செய்யற தவறை தானே நான் செய்கிறேன் என்கின்ற ஒரு தரத்தில் வைக்கிற பொழுது நமக்கு அது குற்றமாக தெரிகிறது இல்லை. அப்படி நாங்க இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பாவத்தை செஞ்சாலும் நம்ம நப்சு கிட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு நலவை செய்த பொழுது 4 பேர் வந்தாலும் அவனை திரும்ப திரும்ப காணும் பொழுது, இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் கெட்டனேன், இதை நான் தான் கொடுத்தேன், இவனுக்கு நான் தான் உதவி செஞ்சேன்னு சொல்றதுல நம்மட மனசு இன்பம் காணுதே, இதுதான் கெட்ட நப்ஸ். ஒரு நலவை செய்த பொழுது அதை திரும்ப திரும்ப ஒரே ஆள்கிட்ட சில பேர் சொல்லுவான், இதை நான் தான் கெட்டன்னு சொல்லுவான், இதோட 10,000 தடவை சொல்றீங்கப்பா. அப்படி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம். போதும், எனக்கு தெரியும், நீங்க ஓகே நீங்க சொல்ல வர்றது எனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டீங்க, விடுங்க போதும், ஏன் அதையே சொல்லி சொல்லி கழுத்த இருக்கிறீங்கம்மா சில பேர் பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஒரு நலவை செய்கிற பொழுது இவ்வளவு ஆர்வமாக சொல்ல துடிக்கிற அந்த நப்சு ஒரு கெட்டதை செய்யும் பொழுது அதை சொல்ல துடிக்குதா? இல்ல. காரணம், நாங்க தவறை தவறாக கூட நினைக்கிறது இல்லை. அப்ப இந்த நப்சு இருக்கே ஆக மோசமானது, ஆக கெடுதியானது, ரொம்ப கொடூரமானது. இந்த நப்சு இருக்கிற வரை நம்மளால வெற்றி பெறவே இயலாது. இமாமுனா பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புர்தா ஷரீஃபினுடைய அந்த கவிதை வரியில் சொல்லுவார்கள், ஃபஇன்னா அம்மாரதி பிஸ்ஸூஇ மத்தஅதாத் من جهلها بنذير الشيب والهرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم தீமை செய்ய தூண்டும் மனம் சேர்நரையும் மூப்புமென்னை தூய்மை பெற எச்சரித்தும் தொலைக்கவில்லை அஞ்ஞானம் வஹாலிஃபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸிஹிமா وإنهما محضاك النصح فاتهمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அப்ப இதெல்லாம் நஃப்ஸுகளை பத்தி சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் செஞ்சா கண்டிப்பா சொல்லுவோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த கெடுதியான நஃப்ஸை விட்டும் எங்களையும் எங்களது பிச்சகங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் இந்த ரமலானுடைய தூய்மையான முபாரக்கான இந்த இரவின் பொருட்டாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் காப்பாற்றி தூய்மையான நல்லடியாக என்றென்றும் தாயுமாக நிலைத்து ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.